ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் ஃபிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரிடா, நான் ரொம்ப லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ டைம் என்ன தெரியுமா? இப்போ வந்து நான் 12 மணி ஃபுல் மூணு உட்காந்து உட்காந்து உங்கள் கூட ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்காக. எனக்கு வேறு வழி தெரியல. காலையில் ரெக்கார்ட் பண்ணி நான் ஈவினிங் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபுல்லாக கோழி சவுண்டு. நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் சும்மா அங்கே இங்கே நின்றுட்டு கொக்கரக்கான்னு கொத்திட்டுருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா என்னுடைய நாய், அது ஒரு தொல்லை தாங்க முடியல. பப்ளு ஒரு பக்கம் நின்றுட்டு குறைச்சிட்ருக்கா, ஒரு பக்கம் என்கிட்ட வந்து அழுதுட்ருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியலடா, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஓகே நான் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிம் பேக் மின்ஜான் ஃபேமிலியுடைய பார்ட் 1 நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். என்னென்னா, வாட்பேடில் நான் வந்து ஸ்டோரி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தான் வந்து 5th பார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து வாட்பேட் ரீடர்ஸ் போய் ரீட் பண்ணிடுவீங்க. பட் இல்லை எனக்கு ரீட் பண்ண பிடிக்காது, கேட்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்கள்ல. அவங்களாம் வந்து நாங்கள் வீடியோ போட்டாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லி இஷ்டம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கடா. நான் கண்டிப்பாக அதையும் வந்து வீடியோ ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி அதுவும் வந்து எபிசோடாக தான் போகும். அது வந்து யூன்மென் மெயின் லீடு, நம்ம டேக்குக்கு வந்து செகண்ட் லீடாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ 2 கொடுத்துருந்தேன் இந்த ஸ்டோரிக்காக. டாப் அண்ட் பாட்டம் உடைய இன்ட்ரோ, ஃபேமிலி கேரக்டர்ஸுடைய இன்ட்ரோவும் கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் இந்த கதை புரியும். சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எக்ஸட் யூஸ் பண்ணுங்கள் மெயினாக. ஓகேடா, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகேக்கு வந்து இப்போது டெப்டி கமிஷனராக ப்ரமோஷன் கொடுத்து 2 months தான் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அவர் பெரிய விதமான கேஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் இப்போது பெண்டிங் கேஸ் இருக்கும்ல, அது அப்புறமேட்டு இப்போ சின்னதாக வர ஒரு சின்ன கேஸஸ்ஸு இப்படி தான் முடிச்சிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் லீவே இல்லாமல் ஃபுல்லாக 2 months ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கையில் இப்போ வந்து அவர் ஒரு ஃபைல் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஒரு பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது, அன்னோன் நம்பரு. அவர் அட்டன் பண்ண உடனே, ஹலோ, இது ஜங்கு தானே? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திக்கிறாங்க. பட் ஆனால் இவருடைய பேரை கரெக்டாக சொன்னோன்னுமே வந்து ஜேகேக்கு வந்து குழம்புது. என்னடா இது, அன்னோன் நம்பராக இருக்குது, பேர் மட்டும் கரெக்டாக சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ நான் மிஸ்ஸஸ் கிம் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன புதுசாக அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே, இல்லைப்பா, பையன் காலையில் காலேஜுக்கு போயிருந்தான்ப்பா. அவர் 8 போல் போயிருந்தான். அவன் எப்படியும் காலேஜ் போய் சேர்கிறதுக்கு 9 ஆகிருக்கும். இப்போது அது பிரச்சனை கிடையாது. இவன் இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. காலேஜ் நார்மலாக 4க்கு விடுவாங்க. அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் 5 தான் ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் இப்போ மணி 7 கிட்ட ஆக போகுதுப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்டேன். சில பேர் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாவுக்கும் கால் பண்ணேன்டா. கால் பண்ணதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இங்கெல்லாம் எதுவும் வரலை, நீங்கள் ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒரு தடவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான்ப்பா உனக்கு கால் பண்ண. அவனை டிஸ்டர்ப் பண்ணி தான் தயவு செஞ்சு சாரி. ஆனால் அவனை காணும், கொஞ்சம் எதுனா பாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் இன்னசென்ட்ரா, ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆண்டி நீங்கள் எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அவனுடைய ஃபோட்டோஸும் இல்லை அவனுடைய காலேஜ் நம்பர்ஸ் எதுனா ஒன்று சென்ட் பண்ணுங்க ஆண்டி, நான் உடனே பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறாரு. அவங்களும் வந்து உடனே அந்த அவங்க பையனுடைய ஃபோட்டோஸும் நம்பர்ஸு காலேஜ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபோட்டோஸ்லாம் எதுவும் ஷேர் பண்ணாமல், ஃபோட்டோஸ் அவன் பார்க்கக்கூட இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம காலேஜுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஹலோ, இது மாதிரி நான் வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் சவுத் கொரியா ஜான் ஜங்குக் பேசுகிறேன்.
அப்படின்னு சொன்னோடனே, சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து சொல்கிறாங்க. உடனே இந்த மாதிரி உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் இன்னமும் வீடு போய் சேரலன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்கள் காலேஜ் டைமிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் காலேஜ் வந்து நாங்கள் 4க்கு விடுவோம். அப்படியே ஸ்பெஷல் கிளாஸ் எக்ஸாம் டைம் அப்படி இருந்தால் ஒரு 5 இல்லைன்னா 5:30 ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை விட எக்ஸ்டர்ன்லாம் பண்ண மாட்டிங்களா? வேறு எந்த டைமிங்கோ ஆஃப்டர்நூன் அந்த மாதிரிலாம் கிடையாதா அப்படின்னு கேட்டதுக்கு, டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப் டே போக அலௌடு சார். பட் ஆனால் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிடையாது. ஆனால் நாங்கள் அதிகபட்சம் டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்கள் விடுறதா போனதாக நாங்கள் பார்த்தது கிடையாது. அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் சீனியர்ஸ் தான் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து தான் சார் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஓ அப்படிங்களா, சரி 6க்கு 6:30க்கு அந்த மாதிரி டைமிங்லாம் எதனாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறேன்னு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிவிட்டு, சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் எடுத்து டயல் பண்ணிகிட்ருக்கப்போ கரெக்டாக மிஸ்ஸஸ் கிம் திரும்ப கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஏதோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலேஜில் கால் பண்ண எதுவுமே சொல்லலை, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதனாவது கேட்டுட்டு நான் சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை ஜோக்கி, பையன் வீட்டுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டானா அப்படின்னு, ஆமாப்பா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன் ஏன் என்னாச்சு ஏன் லேட்டுன்ட்டு. அவன் டயர்டாக இருக்குது, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான்ப்பா. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி, சேஃபாக இருக்காங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சேஃபாக தான்ப்பா இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உடனே கால் அட்டன் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ ஆண்டி பரவாயில்ல, இது என்னுடைய டியூட்டி, இது நான் பண்ணினது தான் தப்பு, நான் அது பண்ணதுக்கு நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போது திரும்பியும் ஜேகே வந்து அவனுடைய வேலைக்கே போயிடுறான். இந்த மாதிரி ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கிறதுல அப்படி ஃபைல்ஸை திருப்பிட்டு இருக்கும் போதே ஜேகேக்கு ஒரு ஃபைல் கிடைக்கிது. அதில் ப்ரொஃபைல் மட்டும்தான் கிளியராக இருக்குது. ஆக்சுவலி மீன்ஸ் அந்த கிரிமினலுடைய ஃபோட்டோ, கீழே அவருடைய நேம், அவர் என்ன கிரிமினல் என்ன க்ரைம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உடனே ஜேகே அதை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா வந்து அந்த யங் பீப்புள்ஸ்க்கு, அதாவது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து ட்ரக்ஸ் சேல் பண்ணதாக வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு ரீசன்ட் ஃபைல் மாதிரி இருக்குது, ஆனால் அதை வந்து ஓல்டு ஃபைலில் போட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் பெண்டிங் ஃபைல்லையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு சொல்லி ஜேகேக்கு கிளியராக தெரியல. ஸோ அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி இதை வந்து ஓல்டு ஃபைலில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு, சார் இது மாதிரி வந்து அவன் பேர் காய், அவனுடைய பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அவன் கீழே வேலை செஞ்ச அடையாளங்க எல்லாரையும் கூட நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு, அவங்ககிட்ட கேட்டாலும் அவனும் எதுவுமே சொல்கிற பாடில்லை, அதனால தான் இவனை பெண்டிங் கேஸில் வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஜேகே கிட்ட சொல்லவும், சரி ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ஒரு பக்கமாக தூக்கி போட்டுட்டு டெஸ்கில் அப்படியே லைட்டு அப்படி தலையை சாய்ச்சி படுக்கிறாரு. சாட்சி படித்தவர் அப்படியே தூங்கிட்டுருக்காரு. மறுநாள் காலையில் ஏஞ்ச உடனே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஜேகே இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குப்பா, நீ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், அப்பா ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக உன்னை திட்டுவாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அம்மா நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேம்மா, இப்போ எதுக்குமா என்ன இப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ தானே நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, அப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, நீ பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா என்னம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லுவோம். டேய் என்னடா நினச்சிட்ருக்க, வேலைக்கு தானடா போனேன், இன்னும் உயிரே கொடுத்து போன மாதிரி சீன் போட்டுட்ருக்க, மரியாதையாக வந்து ஜாயின் ஆகிற வேலையை பாரு, சும்மா நீ எப்போ அவங்கள பார்த்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல யாருன்னு சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லடா ஒன்றும் இல்லைடா, சரி நேற்று மிஸ்ஸஸ் கிம் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம் கால் பண்ணாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. என்னடா இப்படி கேட்குறாங்க, எதுக்காக கால் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. இருக்குமா, அதான் பையன் வீட்டுக்கு வந்துட்டான்ல அப்படின்னு. டேய் அவன் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு. ஏம்மா யாராக இருந்தால் என்ன அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம், வா
ஃபங்க்ஷனுக்கு வருவேல அப்போ பார்க்குறேன், இந்த ரியாக்ஷன் அன்றைக்கி இருக்கான்னு நான் பார்க்குறேன், நீ வா அப்படின்னு சொல்லுவோம். நான் வருவேனானே தெரியல அப்படின்னு. ஏய் பல்ல தட்டிடுவேன் மோவனே அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது, வரியா அப்படின்னு கேட்குவோம். அம்மா இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி 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 நான் காலை கட் பண்ணுறேன், அப்பா என்னை கூப்பிட்றாரு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அவருடைய டெஸ்கில் போய் உட்காந்துட்ருக்கப்ப பார்க்குறாரு, அந்த ஃபைல் அவருடைய கண்ணில் படுது. அதை பார்த்த உடனே அவருடைய அந்த ஃபைலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது அதிகமாக இந்த ட்ரக் சேல் பண்ணதுலாம் சியோல், டெகு இந்த மாதிரி பிளேசஸ் தான் கொரியாவில். ஸோ சியோலில் இருக்கிற அவருடைய இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டை வந்து கால் பண்ணுறாரு, அது நம்ம யூங்கி தான். கால் பண்ணி ஹலோ யூங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஏய் மச்சான் என்னடா புதுசாக கால்லாம் பண்ணியிருக்க, டெப்டி கமிஷனரு, இப்போ தான் காலே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஒரு ஃபைலை பார்த்தேன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டா கூப்பிட்டேன். அட பாவி, இத்தனை வருஷம் கழிச்சு கால் பண்ணது, அதுவும் ஃபைலை பற்றி, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கு செருப்பெல்லாம் அடிக்கணும்டா என்ன அப்படின்னு சொல்லுவோம். டேய் மச்சான் முதல்ல சொல்கிறத கேள்றா அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி சொல்லு, என்ன ஃபைல், என்ன கேஸ் அப்படின்னுவோம். ஏய் இந்த ட்ரக் சேலிங் கேஸ்டா, இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸு யங் பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரக் சேல் பண்ணதான் கிரிமினல் பேர் கூட ஏதோ காயாமே அப்படின்னு சொல்லுவோம். அவனை பற்றி தெரியாமல் இருக்குமா, அவன் தான்டா எப்பா அப்படியே சியாலே ஒரு குலுக்கிட்டான் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, அப்படி என்ன பண்ணா அப்படின்னு. இல்லைடா சும்மா கிடையாது, அவன் கீழே வேலை பார்த்தாங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு, ஏன் அவனை விட ஒரு படி மேலே இருக்கவனை கூட கண்டுபிடிச்சாச்சு, அவனை கண்டுபிடிக்க முடியலடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் பேர் என்ன அப்பா டக்கரா அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், ஏன் சொல்ல முடியாது, அவ்வளோ போலீஸு அவ்வளோ பெரிய அதிகாரிங்க யாராலையும் அவனை கண்டுபிடிக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ பெரிய கிங் ஆகிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. சரி சரி அதை விடு, நீ சைல்டுஹுட்டில் ஒரு பையனை பார்த்து சைட் அடிச்சுடா சொன்னல, அந்த கதை இப்போ எப்படிடா இருக்குது அப்படின்னு. எப்போ உள்ளதை எப்போ கேட்குற, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேலையை பார்க்குறாரு. மணி இப்போ கரெக்டாக ஒரு 10:30 11 ஆகுது. அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆக்சுவலி அவர் ஃபைல்ஸ் எல்லாம் நேற்றே பார்த்துருப்பாரு, பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது இன்றைக்கி. ஆக்சுவலி அதை நாளைக்கு பார்த்தா கூட அவருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஜேகே வந்து ஃப்ரீயாக இருக்கார். ஸோ இந்த டைமை வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் இந்த வேலையை விட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அவங்க அம்மாவுக்கு திரும்ப கால் பண்ணுறாரு. என்ன ஜேகே புதுசாக இருக்குது, எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுறதே இங்கே அவளுக்கு ஆகாது, இல்லை ஒரு நாளைக்கு 2 வாட்டி, என்னடா விஷயம் அப்படின்னும். ஆமாம் அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு லைட்டாக போர் அடிக்குது, அதான் கொஞ்சம் நிலுக்கிற என்ன அப்படின்னு சொல்லுவேன். இல்லைவா ஷாப்பிங்னு சொல்லியிருந்தல, அதான் சும்மா வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பாரு யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரினே தெரியாமல் ஷாப்பிங்லாம் ரெடி ஆகிட்டா அப்படின்னு. அம்மா நான் இப்போ வரணுமா வேணான்றியா அப்படின்னு கேட்கணும். சரி சரி ஒன்றும் இல்லை, நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். இப்போ என்ன மணி 11:15 ஆகுதா, நீ என்ன பண்ணுற, ஒரு 12:30க்கு லஞ்செல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு 12:30க்கு மாலுக்கு வா, ஒரு 1 வரைக்கும் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இது திரும்பி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே வரலாம் வீட்டுக்கு. அப்படின்னு. அம்மா வீட்டுக்கு வருவேனா தெரியாது அப்படின்னு. பரவாயில்லடா வாடா முதல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா சரி நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அடுத்த செகண்டே அம்மா வந்து நம்ம ஜேகேக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்தது இப்படி கொஞ்சம் நேரங்கள் போகுது. நம்ம மிஸ்ஸஸ் ஜியாங்கும் வந்து வீட்டில் எல்லார்கிட்டையுமே சொல்லி இந்த மாதிரி பையன் ஷாப்பிங் வரானா இன்றைக்கி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எல்லாருமே வந்துடுறாங்க. கரெக்டாக ஜேகேவும் வந்து மாலுக்கு முன்னாடி ஒரு 12:35 அந்த மாதிரி வந்து கரெக்டாக நிற்கிறாரு. காரில் தான் வந்திருக்காரு, பிளாக் கலர் காரில் வந்திருக்காரு. நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கார்லேயே இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கப்போ அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அம்மா இதுமாரி நான் வந்துட்டேன், எங்கே இருக்கீங்கன்னா கிட்ட வந்துட்டேன்டா, மெயின் ரோட் க்ராஸ் பண்ணிகிட்ருக்க, வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமே ஜேகே நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொன்னால், அம்மா ஒரு பிளாக் கலர் காருமா அப்படின்னு சொல்லுவோம். நீ இங்கே எத்தனை கார் இருக்குது மரமண்டா, வெளியே வாடா அப்படின்னு சொல்லுவோம். சரி சொல்லிட்டு ஜேகேவும் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டு வெளியே வராரு.
இப்போ வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஜேகே வந்து பிளாக் கலர் ஷூ வியர் பண்ணியிருக்காரு, ஜீன்ஸ் பிளாக் கலர் ஜீன் வியர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஸ்கின்னி மாரி கிடையாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு இன் பண்ணியிருக்காரு, பிளாக் கலர் ஹேர் அழகாக கோம் பண்ணியிருக்காரு. அப்புறமேட்டு கூலிங் கிளாஸ் பிளாக் கலர், ஓகேவா. பிளாக் கலர் மாஸ்க் தான், அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம ஜேகேவை. ஓகே, இப்போது வந்து அம்மா வந்து நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி கையை காட்டி ஜேகேவை கிட்ட கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னொரு ஷாக் என்னென்னா, நேற்று பேசின மிஸ்ஸஸ் கிம் கூட வந்திருக்காங்க. ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜேகே சின்ன வயசில் பார்த்ததுடா உன்னை, நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுகிறாங்க, மிஸ்ஸஸ் கிம் பேசுகிறாங்க. உடனே அப்படியா ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் அப்போ போல தான் இப்போ இருக்கேன் அப்படி. யார் நீ, கையில் டேட்டூ, அவ்வளோ மசில்ஸு, அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படின்னு. ஐயோ ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மழுப்புறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே ஜேகே வந்து நோட்டீஸ் பண்ணுறான், நம்ம டீயை வந்து, அதாவது அவங்க பையனை, அதாவது டீவை வந்து அவங்க அம்மா தேடிகிட்டே இருக்காங்க, மிஸ்ஸஸ் கிம் வந்து தேடிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி அது டீன்னு அவங்க சொல்லலை, சும்மா அப்படியே தேடுறது அதை ஜேகே வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஆண்டி யாரையாவது தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாப்பா, நம்ம டீ தான் காலேஜ்லேருந்து முடிஞ்சு இங்கே வரதா சொல்லியிருந்தான். நான் சொன்னேன், நீ ஆண்டி எல்லோரும் வராங்க, வாடா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனுக்கு இன்றைக்கி காலேஜ் ஆஃப் டே தான், இருந்தாலும் இன்னமும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. சரி, அப்போ காலேஜ் ஆஃப் டேன்னு அவனுக்கு எத்தனை மணிக்கு ஆண்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு 12:30 போல் முடியும்பா அப்படின்னு. ஆண்டி இப்போ தான் ஆண்டி 12:30 ஆகுது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்படி இல்லைப்பா, அவன் பெர்மிஷன் கேட்டு வரதா சொல்லியிருந்தான், நம்ம எல்லாருமே இங்கே 12:30 இருக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அவன் அங்கேருந்து 11 கிளம்பியிருப்பான்ப்பா அப்படின்னது. ஓ பெர்மிஷன், ஓகே ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க, டீ வரா மாதிரி தெரியல. ஸோ மிஸ்ஸஸ் ஜாங் சொல்கிறாங்க, சரி நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம், டீ வந்து கால் பண்ணுவான்ல, அப்போ வந்து நம்ம அவனை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க, மால்குள்ளே போயிடுறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் எல்லாருமே கும்பலாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க, டேக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே. அப்போ திடீர்னு மிஸ்ஸஸ் கிம்க்கு கால் வருது. அந்த காலில், அம்மா எங்கே இருக்கீங்க, எனக்கு மூச்சு வாங்குதும்மா, பஸ்ஸு அங்கேயும் நிப்பாட்டிட்டாம்மா, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம டே தான், எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு. அச்சோ செல்லமே, அதனால தான் இவ்வளோ லேட்டாக அடிப்பட்டு வெயிட் பண்ணேன், நான் ஜேகே நம்ம ஜங்குக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னது அவன் வர்றது டவுட்டுன்னீங்க அப்படின்னு. வந்துட்டேன்டா, அதான்டா அனுப்புகிறேன்டா, அங்கேயே நில்றா அப்படின்னு. இல்லைம்மா பரவாயில்ல, எனக்கு மூச்சுலாம் ஒன்றும் வாங்கலை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு சொல்கிறாரு. இல்லை நீ அங்கே இரு, நான் ஜங்குக்கு அனுப்புனேன், அங்கே இரு சரியா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எங்கள் கால் கட் ஆகிடுது. அங்கே டீ புலம்பிட்டுருக்காரு. ஐயோ இவன் வரமாட்டான்னு சொன்னனால தானே நான் வந்தேன், இல்லை நான் வந்திருக்கவே மாட்டேனே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சினிங்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜேகே கிட்ட தான் இந்த பக்கம் மிஸ்ஸஸ் கிம், ஜங்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்ப்பா அப்படின்னு. என்ன ஆண்டி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நம்ம டே அந்த பக்கம் காலேஜ் முடிஞ்சு வந்திருக்கான், கொஞ்சம் பேர் அவனை பிக்கப் பண்ணிட்டு வருவியா ஆண்டி, ஒரு நிமிஷம். டே காலேஜ் படிக்கிறானா அப்படின்னு. ஏன் பார்த்துட்டியாதா அப்படின்னு. ஆண்டி இல்லை, டே காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறான். எல்லாருமே வைட் ஐஸோடு பார்க்குறாங்க ஜங்குக்கா. ஏன்டா என்னாச்சு, ஏன்டா இத்தனை வாட்டி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜாங் தட்டுறாங்க ஜேகேவை. அம்மா இல்லைம்மா, அவனை நான் சின்ன வயசில் பார்த்ததும்மா, அவன் எனக்கு இப்போ எப்படி இருப்பான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும். எப்படி இருக்கான்னு கூட தெரியாதா, சரி நேற்று ஒருத்தனை காணுன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தனே, யாரை தேடின நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மிஸ்ஸஸ் கிம் கேட்குறாங்க. அதுக்கு நான் அவங்க தான் தேடினேன், அவர் இல்லையா நேற்று தொலைஞ்சு போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜின்னை பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு கேட்குறாரு அப்படின்னு. எல்லாருமே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது ஜின்னையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நேற்று வந்து டேயாங் தான் வந்து லேட்டாக வந்திருப்பார் வீட்டுக்கு.
அதுதான் அவங்க கேட்குறாங்க. அது ஜேகே வந்து ஜின்னு நினச்சிட்ருக்காரு. நேற்று லேட்டாக வந்தது. டேயாங்னு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால சரி இது ஜங்குக்கு இந்த டேயோடைய அம்மா சொல்கிறாங்க, சரி சரி நீ இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரி நீ போயிட்டு டேவை கூட்டிகிட்டு வா, அங்கே சிக்னலுக்கு அந்த சைடில் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், போயிட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆண்டி நான் தான் சொல்கிறேன்ல, அவன் சின்ன வயசில் பார்த்தது எனக்கு இப்போ அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அட பாவி, அப்போ நீ நேற்று ஃபோட்டோ கூட பார்க்கலையடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் வேலையில் முதல்ல கண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டேன் ஆண்டி, ஆனால் நான் ஃபோட்டோ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விளையாட்டுத்தனமாக சொல்கிறான். ஜேகே நீ வளர்ந்துட்டுன்னு தான் பேர், இன்னும் அந்த சுட்டித்தனம் எல்லாம் நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாரு. அப்படின்னு திரும்பி மிஸ்ஸஸ் கிம் கிட்ட திரும்பி நின்று கேட்குறாரு. ஐயோ நீ ஒன்றும் தேட தேவையில்லடா, அவனே கண்டுபிடிச்சிருவான் உன்னை போ அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்போது என்னுடைய மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டேக்கு வந்து ஜங்குக் மேலே சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து நம்ம டேக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அது வெளியே காட்டியிருக்க மாட்டார். ஜங்குக்கு தெரிஞ்சால் ஒன்று அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பயம் நம்ம டேக்கு. அதனால் அதை சீக்ரெட்டாகவே வச்சுருப்பார். அந்த ஒரு ஃபீலிங்ஸாக அவர் வெளியவே காட்ட மாட்டார். ஆனால் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக விளையாடுவார், எல்லாமே பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி போயிருப்பாங்க மிஸ்ஸஸ் கிம் ஃபேமிலி. மிஸ்ஸஸ் கிம்மும் ஃபேமிலியும் வந்து அப்படி வீடு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே எந்த டச்சும் இருந்திருக்காது. பட் டே வந்து பர்சனலாக ஜேகே வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸை வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டே வந்து ஜங்குக்கை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி நாட்கள் போய் இப்போது ஜங்குக்கு வந்து சின்ன வயசு முகமே மறந்து போயிருக்கும். ஆனால் டேக்கு வந்து அப்படி கிடையாது. அப்பப்போ இந்த சின்ன சின்ன ஃபேமிலி கேதரிங்கில் நின்று சைட் அடிக்கிறது, சும்மா அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாட்டித்தனமாக பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஈவன் மிஸ்ஸஸ் ஜங்கு கூட டேக்கு ஜங்குக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அவங்களும் வந்து ஜங்குக்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டது கிடையாது. ஆனால் ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல பசங்க, கீழ்படிகிற பசங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. கீழ்படிகிற பசங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஜங்குக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான். டேவும் ரொம்ப நல்ல பையன், எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட் காய். ஸோ அவங்களுக்குள்ள எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதில்ல. ஸோ அவங்க எதுவும் சொல்லிக்கல. இப்போது நம்ம ஜேகே தான் வந்து பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த கம்பியில் அப்படியே ஒன் பக்கமாக அப்படியே சைடில் சாஞ்சிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவர் தேட தேவையில்ல, நம்ம டே தான் தேடணும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, பஸ் ஸ்டாண்டில் ஆல்ரெடி டே நின்றுட்டு தான் இருக்கார். நம்ம ஜேகேக்கு தான் அது தெரியல. அவர் அங்கே நின்றுட்டு புலம்பிகிட்ருக்காரு உள்ளுக்குள்ளேயே. ஐயோ வந்து நின்றுட்டானே, ஐயோ அம்மா சொன்னாங்க வருவானு, ஆனால் இவ்வளோ வேகமாக வருவான்னு சொல்லியே, இவனுக்கு நான் மூஞ்சி ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. முன்னாடியே பார்க்குறப்ப போய் பேசியிருக்கணுமோ, இப்போ நம்ம தான் மொக்க வாங்குற மாதிரி இருக்கும் போல். ஆண்டவா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு ஜேகேக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஷோல்டர் அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாரு. ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறாரு. ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறாரு. ஏன்னா அவரை கூப்பிட்ட பையன் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக, அவரை விட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக அழகாக இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பையன் வந்து பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌன்லேயே வந்து ரொம்ப லைட் ப்ரௌன் இது ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று ஷர்ட்டுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு, லூஸ் பேக்கி பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு, சைட் பேக்ஸ் மாட்டிக்கிட்டு, கோல்டன் ஹேரோட வந்து நின்றுட்டுருக்கான். ஒரு பாக்ஸ் ஸ்மைல், அழகான ஒரு ஸ்மைல் அவர்கிட்ட காட்டிக்கிட்டே ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் நீ அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓடி போயிட்டு மிஸ்ஸஸ் கிம்க்கு கால் பண்ணுறான். அம்மா இங்கே ஜங்குக்கு வந்து நிற்கிறான், நான் போய் ஹாய் சொன்னேன், யாரும் தெரியலன்னு சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அவனுக்கு ஒன்று சின்ன வயசில் பார்த்துதுடா, முகம் தெரியல, நீ சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கு அம்மா நானும் இப்படிம்மா பண்ணுறது, இது அசிங்கம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அங்கே குழந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அது ஜேகே கேட்டுட்டு வேறு ஒன்றும் கேட்காத மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்ன தான் பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. உடனே டீ ஃபோனை கட் பண்ணி சரி நான் பார்த்துக்கிறேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஜங்குக் சார் நான் டீ எனக்கு தெரிஞ்சு எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். போகலாமா? எனக்கு ரொம்ப ஜாமாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டீ வாணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் என்ன சொன்னேன்? என் பேர் டீ, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். போகலாம் போ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜேகே வந்து முன்னாடி போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கையை காட்டி விடுறாரு. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே சைடாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அப்படியே டேப்பா எப்படி ஞாபகம் வந்தது அவனுக்கு சாமி அப்படின்ற மாதிரி முன்னாடி நடந்து போயிடுறாரு டே. இப்போ நடந்து போயிட்டு அவங்க அம்மாவெல்லாம் பார்த்த உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் நின்றுக்கிறான். அவங்க அம்மா ஒரு வாட்டி ஹக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் சின்னுடைய கையை கோத்துக்கிட்டு அப்படியே உள்ள மால்குள்ளே நடந்து போகிறாங்க. இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி ஷாப்பிங்க்கு வந்து இந்த கீழே மாலுக்கு கீழே நின்றுக்கிட்டு இந்த இடத்துல இந்த இது இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும், யார் யாருக்கு என்ன வேணுமோ போயிட்டு எல்லோரும் ஒன்றாவே சேர்ந்துவாங்களே, யாரும் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறான், இதை யாரும் பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக எல்லாருமே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இப்போது மணி வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. இப்போ டே வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா பசிக்குதுமா எதனா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சைலண்ட்டாக சொல்கிறான். டேய் சி பசிக்குதுன்னா அப்படி சத்தமாக சொல்லலாம், அது ஏன் இப்படி கிட்ட வந்து வரச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே மிஸ்ஸஸ் ஜாங் திரும்பி என்னாச்சு என்ன அப்படி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு. ஒன்றும் இல்லை பசிக்குதான் அதான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் கேட்கணுமா, வா போய் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜாங் வந்து கை நீட்டி அவங்க கூப்பிட்றாங்க முன்னாடி. டேவும் குட்டி குழந்தை மாதிரி அப்படியே குட்டிக்கிட்டுன்னு ஓடி போயிட்டு அவங்க அம்மா அது ஜங்கு கூட அம்மா கைக்குள்ளே போய் நின்றுக்கிறான். இப்போ எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் டேக்கு பக்கத்தில் ஜங்குக் பக்கத்தில் மிஸ்ஸஸ் கிம், அவங்க பக்கத்தில் மிஸ்ஸஸ் ஜாங், அவங்க பக்கத்தில் மிஸ்டர் கிம்மு, அதுக்கப்புறம் தான் ஜின்னு சொல்லிட்டு ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. சுற்றி வளைச்சி கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம டே பக்கத்தில் நம்ம ஜங்குக் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது எல்லாருமே சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி சைலண்ட்டாக இருக்கிறது நம்ம டே தான், மற்றவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. டே வந்து ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணணுன்னே மிஸ்ஸஸ் கிம் வந்து டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னசென்ட்டாக கேட்குறாரு. இல்லைடா ஒருத்தவங்களை யாரையோ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, லவ்வை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திடீர்னு கேட்கவும், அம்மா எங்கே இருக்கும்போது என்னம்மா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்டா உண்மையை தானடா கேட்கேன், எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குடா எப்போ நீ சொல்வேன்னு சொல்லிட்டு, என்னுடைய மருமகனை நான் நேரில் பார்க்கணுண்டா, அதுவும் உன் கூட வச்சு பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே சொல்கிறாங்க. ஆக்சுவலி நேரில் பார்க்கணுண்டான்னு சொன்னது அங்கே உள்ளவங்க யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு, ஆனால் அவங்களுக்கே தெரியாது, மிஸ்ஸஸ் ஜாங்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி சொல்லுவோம். அம்மா வாயை அடக்கிட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜேகே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கேள்வி கேட்ட உடனே நிமிர்ந்து பார்த்துடுறான் மிஸ்ஸஸ் கிம்மை. பார்த்ததும் என்ன ஜேகே அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம் கேட்கவும், இல்லை அங்கிள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு கேட்கணுன்னு தோணுது, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக சைடில் டேவை எல்போவில் டேப் பண்ணி யாரையாவது லவ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருமுறான் டே. ஆமாம் நான் ரெஸ்ட் மிஸ் பண்ணிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிக்கும் போது டேபிளில் வச்சுருந்த ஜூஸ் வந்து தெரியாமல் டேக்கு மேலே பேண்ட்டில் ஊற்றிடும். ஐயோ டே உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடத்த விட்டு ஓடி வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்க ஆரம்பிக்கிறாங்க.
துடைக்க அந்த கரை போகவே மாட்டேங்குது. அந்த ஆரஞ்ச் ஜூஸோடைய கரை வந்து போகவே மாட்டேங்குது. ஐயோ இன்னும் ஷாப்பிங் முடியல இப்போ இப்படி பண்ணிட்டியே, நான் இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வருவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இதோட இப்போது ஷாப்பிங் பண்ணுறது வேலைக்கு ஆகாது, நீ என்ன பண்ணுற, மேலே தான் உன்னுடைய செக்ஷன் இருக்குது, உன்னுடைய அடல்ட் செக்ஷன் இருக்குது, நீ போயிட்டு ஒரு பேண்ட்டை மட்டும் எடுத்து ட்ரையல் ரூமில் ட்ரை பண்ணி பாரு, கரெக்டாக இருந்துச்சுன்னா பில் போட்டு வாங்கி அங்கேயே இதை போட்டுட்டு வந்துடு, இந்த போட்டிருக்க பேண்ட்டை கவரில் போட்டு கொண்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிங்கம்மா இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நீங்கள் இங்கே இருங்கம்மா நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கப்ப ஒரு நிமிஷம் நில்லுப்பா கிம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜங்க் கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜங்கு நீயும் கூடப்பா அப்படின்னு சொல்லவும், அம்மா என்ன எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே கேட்குறாரு அவர். போகணும் எதுக்கு என்ன கேட்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டி அனுப்புகிறாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை விட்டு ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிக்கிட்ட உடனே நம்ம ஜங்குக்கு அம்மா அவன் முறைக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம முன்னாடி நின்றுட்டு முறைச்சிட்டு இருப்பாரு. எதுக்கு இப்போ அப்படி பார்த்துட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் சிம் கேட்கவும், இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி நடந்து போவோம். நீ வராது நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே சைட்லேயே சொல்லுவார். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும், இல்லை சார் நீங்கள் வராதிங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து பின்னாடி திரும்பி புருவத்தை தூக்கி அவங்க அம்மாட்ட காட்டுறான். நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, போடா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டேவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஐயோ இவன் வேறு பின்னாடியே வரேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு போகிறாரு. ஒரு வழியாக ஷாப்புக்குள்ளே போயாச்சு. அவருடைய செக்ஷனில் அங்கே போய் தேடிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டும் கிடச்சதும் அவருடைய வந்து அவருடைய அவர் போட்டிருக்க ஷர்ட்டுக்கும் கொஞ்சம் சூட்டபுளாக வாங்கிக்கிறாரு. இப்போது ட்ரையல் ரூமில் தான் போயிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவுடைய ஃபோனு பர்ஸு எல்லாத்தையுமே வந்து ஜங்குக் கிட்டே கொடுத்து, இப்போ ஜங்குக் வந்து ட்ரையல் ரூமுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ் தள்ளி நின்றுட்டுருக்காரு. கையில் கொடுத்துட்டு, சார் எங்கேயும் போயிடாதீங்க, யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா அப்புறம் நான் பாதியிலே விடுற மாதிரி இருக்கும், நீங்கள் வாசல்லே நில்லுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டு புதுசாக செலக்ட் பண்ண பேண்ட்டு வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பேண்ட்டை கழட்டுறதுக்கு பட்டனை கழட்டிட்டு ஜிப்பை இறக்குறதுக்குள்ளே அங்கே இது ஸ்டக் ஆகிடுது. ஜிப்பு வந்து கீழே இறங்க மாட்டேங்குது, ஸ்டக் ஆகிடுது. இன்னும் இது ஸ்டக் ஆகிடுச்சு, ஐயோ இறங்கிடு என்னால் இப்போ அவனெல்லாம் ஹெல்ப் கூப்பிட முடியாது, இறங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கினே அதை இறக்க பார்க்குறாரு. ஆனால் இறங்குறதா இல்லை, அது இறங்கவே மாட்டேங்குது. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் உண்மையிலே அது ரொம்ப ஸ்டக் ஆகிடுது. சரி ஸ்டக் ஆனதான் ஆச்சு, இது கிழிஞ்சாலும் வாங்கிட்டு போனால் வேஸ்ட்டு, இப்போது நான் இதை இப்படியேவும் போட்டுன்னு போக முடியாது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தே புலம்பிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம டேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது ஜேகே வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு, சரி அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. ஏன்னா அதில் சிம்மி சோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு காதில் வச்சு ஹலோன்றதுக்குள்ளே ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம சிவன் தான். அப்படி இழுத்துட்டு, டேய் மச்சான் உங்கள் ஆள் கூட இன்றைக்கி ஷாப்பிங் போல் வந்திருக்கானா இல்லையா டவுட்டுன்னு சொன்னேன், சொல்கிறா இதெல்லாம் பேசுகிறா என்ன பக்கத்தில் நிற்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அது கூட பேச விடாமல், என்னடா ஹலோ பக்கத்தில் நின்றுருக்கானா, ஃபோனை கூட அவன்ட்டேன் நானே பேசுகிறான்ட்டேன், ஃபோனை குடுறா. ஜேகே மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சும்மா இருக்க பார்த்தியா, அவன்லாம் என் ரிலேட்டிவாக இருந்தால் என்னாலும் நான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையே பெற்றுருப்பேன்டா, நீலாம் வேஸ்ட்டுடா, எங்கடா அவன்கிட்ட ஃபோனை கொடுறா, நான் பேசுகிறேன்டா, நானாவது ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவனை தள்ளிட்டு போயிடுறேன், நீலாம் வேஸ்ட்டுடா, சின்ன வயசுலேருந்து க்ரஷ் இருந்துச்சு, லவ்வர் இருந்துச்சு, இப்போ
எனக்கு கனவே காண அப்படின்னு. ஆனால் இன்னும் ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலை. நீலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா, நீலாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இது ஜிமின் பேசுகிறது ஜங்குக் பாட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவரும் ஹலோ ஹலோன்றாரு, ஜிமின் பேச விடுறதாவே இல்லை. அப்புறமேட்டு கடைசியாக ஒரு வழியாக டேய் பேசுகிறா, டேய் மச்சான் கேட்குதா, உன் ஆள் பக்கத்தில் இருக்கிறானாடா, போய்டா போ 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 போயிட்டேன், ஐ லவ் யூடா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி ஒரு ஈச்சின்னு உமா கொடுப்பாக்கலாம். அப்படியே அவன் அவனை தூக்கிட்டு போயிடுவான் பெட்ரூம்க்கு. எங்கே கூப்பிடவனே அப்படின்னு சொல்லிடும். ஹலோ ஹலோ அந்த இடச்சக்காரமா அந்த நான் அப்போதுலேருந்து ஹலோ ஹலோன்ற என்னடா அப்படின்னு. ஹலோ நான் ஜங்குக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜங்குக்கா, ஹலோ 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 இங்கே டவர் கம்மியாக இருக்கட்டே, நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அவர் நினைக்கிறதா, ஐயோ மாட்டிக்கிச்சுடா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ரூம்குள்ளே இருக்கிற நம்ம ட்ரையல் ரூம்குள்ளே இருக்க டீ தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருவோமா, ஐயோ ஃபோனை வர அவன்கிட்ட கொடுத்துட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுவேன், ஜிப்பு மாட்டிக்கிச்சு, நான் அவன்கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாவன் அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிக்கிட்டே இப்போது தலையை மட்டும் ட்ரையல் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே விட்டு எங்கே இவன் போனான், எங்கே சீக்கி எங்கடா போனான் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தேடிட்டு இருக்காரு. பார்த்தா டோருக்கு இந்த பக்கம் அவர் இது செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு யாரா தேடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜேகேடிவை பூ அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நீதானா, என்னை பயமுடுத்திட்ட, என்ன சொன்ன, மீன் நீங்கள் தானா சார், என்னை பயமுடுத்திட்டீங்க சார் அப்படின்னு சொல்ல வந்தேன் சார் அப்படின்னு. சரி இப்போ என்னத்துக்கு இப்போ வெளியே எட்டி பார்த்துட்ருக்க, ட்ரையல் பார்த்து முடிச்சேன் இல்லையா, டைம் ஆகுது, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அதுக்கிட்டே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப்பு வேணும் அப்படின்னு. என்ன ஹெல்ப்பு, என்னாச்சு, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு டேவும் எனக்கு ஹெல்ப் வேணுமே அப்படின்னு. ஏச்சி என்ன ஹெல்ப்புன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவோம். டாவா ஆமாண்டா என்ன இப்போ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு ஹெல்ப்பு வேணும், ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. என்னாச்சு சொல்லு, யாரையாவது கூப்பிடவா, அம்மாவை போய் கூப்பிட்டு வரவா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வேண்டாம், யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ என்ன ஹெல்ப்பு சொல்லு, அப்போ நான் பண்ணவா ஹெல்ப் அப்படின்னு. நீயா, ஐயோ நினச்சி பார்த்தாலே கொடூரமாக இருக்கே அப்படி. என்ன சொன்ன அப்படின்னும். இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது வந்து ஜிப்பு என்ன ஜிப்பு பிச்சிட்டியா, அப்படிலாம் இல்லை, ஜிப்பு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ வெளியே வா, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஐயோ வாங்கின பேண்ட்டுடையது செலக்ட் பண்ண பேண்ட்டுடைய ஜிப்பு இறங்க மாட்டேங்குது அப்படின்னு. ஐயோ அட பாவி மாட்டிக்கிச்சா அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் மாட்டிக்கல, அது ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டக்கு தான் ஆச்சா, சரி தலை நான் வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. வரியா அப்படின்னு. ஐயோ உள்ள தள்ளு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ சரி, வெளியே இருக்கவங்க யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களே தப்பா. ஐயோ எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய வெப்சீரிஸ் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் டே, அதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நான் பேசுகிறேன், சரி ஹெல்ப் பண்ணு வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே கூப்பிட்டு டேவை நல்லா அந்த ஆக்சுவலி அந்த ட்ரையல் ரூம்னா உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சரவணா ஸ்டோர் ட்ரையல் ரூம் பார்த்துக்கோங்க, நினச்சி வச்சுக்கோங்க, அது உள்ள சின்னதாக இருக்கும் இந்த டி நகர்லலாம், அந்த மாதிரி ட்ரையல் ரூம் தான் அது. அந்த கண்ணாடியில் நல்லா கொஞ்சம் அப்படி தள்ளி டேவை நிற்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு. டோரை லாக் பண்ண உடனே ஏன் கதவை லாக் பண்ணுற அப்படின்னு. ஹேய் ட்ரையல் ரூமில் கதவை லாக் பண்ணாமல் திறந்து வச்சா பார்ப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்து வேலையை பாரு அப்படின்னும். ஜங்குக்கு வந்து நின்றுக்கிட்டே ஜிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேவுடைய ஹிப்பில் வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. டேக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அந்த இடத்துல கையை வச்ச உடனே. இப்படிக்கா திரும்பிக்கிட்டு அந்த ஒரு ப்ளஷ் ஆகிறது ஷை ஆகிறது வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அது ஆனால் டே வந்து பக்கத்தில் இருக்க மிரர் ரிஃப்ளெக்ஷன்லேயே பார்த்துட்டு அவர் அப்படியே உள்ளுக்குள்ளேயே
சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ தெரிஞ்சிச்சு டே வந்து அவரை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இது இறங்குற மாதிரி தெரில. நீ கொஞ்சம் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு டேவுடைய இடுப்பை சுற்றி கையை போட்டு அவரை கிட்ட இழுத்துக்கிறாரு. இழுத்த உடனே டேக்கு என்ன பண்ணுற நீ அப்படின்னு. ஆமாம், நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நீ பின்னாடி போனால் விட்டா செவத்தை கிச்சிட்டு பின்னாடி போயிட போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டிக்கால் போட்டுக்கிட்டு முட்டி போட்டுட்டு அந்த ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ டே வந்து நின்றுட்டுருக்காரு, ஜங்குக் வந்து முட்டி போட்டுட்ருக்காரு. அப்போடைய ஹைட் வந்து கரெக்டாக டேவோட ஹிப்பில் தான் இருக்கும். ஒரு கையை வச்சு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணவும் டேக்காக ஷைனஸ்னால் ஷை தாங்க முடியல. அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷனில் ஜங்குக்கு அதை மாரி முட்டி போட்டுட்டு அந்த ஜிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறத பார்க்குறதுக்கு வித்தியாசமாக வேறு என்னவோ மாதிரி இருக்குது. ஸோ டே வந்து ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டு அங்கேயும் திரும்பி பார்த்துட்ருக்காரு, ஜங்கு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஷை ஆகிறத வந்து நம்ம ஜங்கு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் எம்பாஸாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜேகே வந்து பேசுகிறாரு. ஆமாம், நீ தான் நேற்று லேட்டாக வந்த நம்ம வீட்டுக்கு, என்னாச்சு, ஏன் லேட்டாக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து பேசுகிறாரு. நான் லேட்டாக வந்து அதையே நீ கேட்குறா அப்படின்னு என்ன சொன்னேன். ஐ மீன் அது ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்டேன், தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் டெப்டி கமிஷனர், எனக்கு தெரியாது இருக்குமா இந்த உலகத்தில், இந்த சியோலில், அதுவும் இந்த சவுத் கொரியாவில் அப்படின்னு சொல்லி கேட்கும். அது ஓகே தான், இருந்தாலும் என்னை பற்றி எப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஏய் என்ன நீ ரொம்ப நாட்டியாக இருக்குன்னு நினச்சதை விட அப்படின்னு சொல்லுவோம். டேக்கு ஒரு ப்ளஷ் ஆகிடுது, என்ன இது நாட்டின்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா என் ஃப்ரெண்டு என்னுடைய சோல்மேட்டுக்கூட வீட்டில் டின்னர் சாப்பிட போயிருந்தேன், ஆனால் தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓ யார் அந்த குள்ளை வாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும். அவன் குள்ளை மாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும். ஏய் அதுதான் ஃபோன் ப்ரொஃபைல்லே வச்சுருந்தேன், அவன் கால் பண்ணான், பட் ஆனால் நான் அட்டன் பண்ணலை, அந்த ப்ரொஃபைலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிடுறாரு. இருந்தாலும் ஜேகே கேட்குறாரு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருக்கும்போது ஐம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்துட்டு முட்டிக்கால் பண்ணி சொல்கிறாரு. என்னது முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு வந்தனோ அந்த வேலையை முடிச்சிட்டேன், ஜிப் ரிமூவ் பண்ணியாச்சு, ஆனாலும் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ஏன் இழுக்கிறா அப்படின்னு. இந்த பிங்க் கலர் பேண்டிஸ் உனக்கு செட் ஆகலடா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஐயோ நீ சரியான போகட்டா இருப்ப போல், ஏன் வெளியே போ நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு நம்ம ஜங்குக்கு வெளியே. ஆனால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப மசில்னால டக்குன்னு எழுப்பவும் முடியல, தள்ளவும் முடியல. நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன், உனக்கு நிஜமாலே அந்த பிங்க் கலர் செட் ஆகல, நீ என்ன பண்ணுற, உனக்கு இந்த ப்ரௌனு அந்த அசிட் கலர்லாம் இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் உனக்கு நல்லா செட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேண்டிஸை பற்றி பேசுகிறாரு. உடனே டேக்கும் ரொம்ப ஷை ஆகிடுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ளஷ் ஆகுறாரு, அதை வெளியே காட்டக்கூடாதுன்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளியே போங்க, எதை பற்றி நீங்கள் எப்படி பேசிகிட்ருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய வெளியே தள்ள ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் எப்படியோ மர்ஜ் பண்ணி கதவெல்லாம் திறந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக மெசேஜ் ஜாங், மெசேஜ் கிம்மு, ஜின்னு, மெசர் கிம்முன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு ஜெக்கி என்ன பண்ணுற டேங்க அப்படின்னு சொல்லிக்கும். அவனை ட்ரையல் ரூம்னு சொல்லிட்டு கரெக்டாக பின்னாடியே கை காட்டிடுறாரு. உடனே அவன் ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்த்துட்ருக்கான். நீ என்ன பண்ண உள்ளே போயிட்டு அப்படின்னா, அம்மா இல்லைம்மா ஜிப்பு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஜாங் கேட்கவும், அம்மா தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்கம்மா, அவனுக்கு ஜிப்பு
ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொன்னாம்மா அதாம்மா அப்படின்னு. அப்படி ஸ்டிப் இருந்தால் ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்கன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க யாராவது கூப்பிட வேண்டியதானே, இல்லை எனக்கு கால் பண்ண வேண்டியதானே, நீ என்னத்துக்குடா உள்ளே போன அப்படின்னு. ஆமாம் அவன் தான் எங்கேயும் போக வேண்டாம் நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்கிறது உள்ளே கேட்குது. ஏய் நான் எப்போ சொன்னேன் நீ வந்து ஹெல்ப் பண்ணின, நீ தானே சொன்ன நீ ஏன் உள்ளே வரேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கத்திட்டு இருக்காரு. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்துக்கிட்டே கத்துறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சைலண்ட் ஆகிடுறாரு. ஓகேடா நான் இப்போது இந்த எபிசோடை நான் இதுலேயே முடிச்சிடுறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் பாட்டுன்னு உள்ளாட்டத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்கேன், எனக்கு தெரியல இது எப்படி வந்திருக்குன்ட்டு.